தம்பிங்களா, அண்ணங்களா, தங்கச்சிங்களா, நான் சத்தியமா சொல்றேன், உயிர் உள்ளவரை என்னோட கடமை உங்களோட இருக்கும். நன்றி சொல்ல மாட்டேன், நன்றி சொல்ல மாட்டேன். உயிர் உள்ளவரை நான் உண்மையா இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நீங்க அழுது அழுது எனக்காக காலை தேய்ச்சி எனக்காக அண்ணனுக்கு, விஜய் அண்ணனுக்காக நீங்க பணி செஞ்சு இந்த 30 கோடி 50 கோடி 100 கோடியை தூக்கி போட்டு, அதில் சுவாசி என்னன்னா 3000 ரூபாய் திமுக காரர் கொடுத்தான். அந்த 3000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு பேண்ட் சட்டையை வாங்கிட்டாங்க, காகி பேண்ட், காகி சட்டை. அப்புறம் இந்த காப்பு பெண்கள் திருப்பி அதே மாதிரி. எப்ப எல்லா கடையிலயும் அந்த பேண்ட் பிட்டே காணும். யாரா பணம் கொடுத்தன்னு பார்த்தா திமுக தான் பணம் கொடுத்திருக்கான். இதுதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களே அடிக்கிறது. என்ன மாதிரி தேர்தல் தெரியுமா? நான் உண்மையிலே அசந்துட்டேன். அண்ணன் முன்னாடி சொல்லுவார், இதெல்லாம் நடக்க போகுது, நீ தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே சொல்ற, இந்தியாவே இந்த தேர்தலை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. எப்படி ஜெயிச்சாங்க? தேர்தல் வெற்றிக்கு பின்பு எந்த பத்திரிகையும் இவர் ஜெயிப்பார்னு எழுதவே இல்லை, யாருமே எழுதல. அண்டர் எஸ்டிமேட். இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. கூட்டம் தான் கூட்டுவார், ஓட்டா மாறாது, எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நேஷனல் மீடியாஸ், ஏன் லோக்கல் மீடியாஸ் எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சார், இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குட்பட்டது. ஒரு ஆதிக்கத்தை நீங்கள் விரும்பினால், பணபலத்தை நீங்க கரப்ஷன் பக்கம் போனீங்கன்னா, உண்மையா நீங்க இல்லைன்னா எளிய மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள், உங்கள் அதிகாரத்தை தூக்கி எறிவார்கள், உங்களுடைய அனுபவத்தை தூக்கி எறிவார்கள், உங்களுடைய 75 வருஷ கட்சியை தூக்கி எறிவார்கள். நீங்கள் உண்மையாக இல்லை என்றால் யாரையும் தூக்கி எறிவன்னு தமிழக மக்கள் இந்தியாவுக்கே லெசன் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஒரு வரலாறை இன்னொருத்தர் எழுதுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காலையில 8:30 மணிக்கு செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஷார்ப்பா வேலை செய்ய தெரியுமா, அனுபவம் இருக்குவான்னு தெரியாது. காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும். அவருக்கு தெரியும் நிர்வாக திறமை. உண்மையா இருக்கவங்களுக்கு எல்லா நிர்வாகம் பண்ண வந்துரும். இதுதான், அவ்வளவுதான். ஒரு நிர்வாகத்தோட அடிப்படை விதி என்ன தெரியுமா? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மக்களை நேசிக்கணும். இது மூன்றும் எங்க தலைவருக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பொன்னான ஆட்சியை, எப்படி ஒரு மிகப்பெரிய பொன்னான வரலாற்றை தேர்தல் அரசியல் உருவாக்கிறாரோ, ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக உருவாக்க போகிறார். அதுல ஒரு பங்கு நானும் இருக்கேன் அவரோட. அது மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன். ஒரு ஏழ்மையா எளிய குடும்பத்தில் இந்த பிறந்த, தந்தையும் தாயும் இழந்த இந்த ஆதவர்ஜுனாயை அமைச்சரவையில் 3ஆம் இடம் கொடுத்து, ஆதவர்ஜுனா நீங்க அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது என் கூட ஆனந்தண்ணா இருந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க தான் வந்தீங்க, என்ன நம்புனீங்க, எல்லா வேலையும் செய்து கொடுத்தீங்க, எப்பொழுதும் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்கன்னு ஜெயிச்ச பிறகும் அந்த உறுதியோடு நின்னார் பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நான் எப்பொழுதும் தலை வணங்குவேன். எங்க அண்ணன் அவரு, எங்க அண்ணனுக்கு அப்புறம் தான் அவர் முதலமைச்சர் இல்ல, எங்க அண்ணன். அந்த உணர்வு தான் எங்களுக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் புள்ள, அண்ணன், தம்பி. எங்க அண்ணனை நீங்க டச் பண்ணீங்கன்னா நான் பதில் கொடுப்பேன். எனக்கெல்லாம் அமைச்சர்லாம் அப்புறம் தான், எம்எல்ஏ எல்லாம் அப்புறம் தான். எனக்கு அவர் அண்ணன், நான் தம்பி. இந்த தம்பி அண்ணன், அந்த அண்ணனுக்கு ஒரு சிறு கீரை இருந்தாலும் குரல் கொடுப்போம். இங்க நான் மட்டும் இல்ல, கோடான கோடி இளைஞர்களும் பெண்களும் குரல் கொடுப்பாங்க. அதனால இளவரசர் உதயவர்களே, சட்டமன்றத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக, உண்மையாக பேசுங்கள் அப்படிங்கறத வலியுறுத்துகிற. எங்களுக்கு நீங்கள் எதிரிகள் கிடையாது. உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றுங்கள். தவறு செய்தால் சொல்லுங்க, திருத்திக்கிறோம். நீங்க தலைவர் தவறு செய்தா தவறாது அப்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுவார். அவர் ஜனநாயகவாதி. தவறு செய்தால் தெரிந்து தவறு செய்யறது கிடையாது, சொன்னா அடுத்த செகண்ட் சரியாயிடும். இது ஒன்னும் காவல்துறையை வச்சு அடக்குமுறை பண்ணி கைது செய்து உங்களை மிரட்டி பழி வாங்கக்கூடிய அரசு அல்ல. அந்த அரசியல் அல்ல அது. யாரையும் பழி வாங்கக்கூடிய அரசியல் கிடையாது. தேர்தல் அரசியலில் நாங்கள் நின்னோம், நீங்க நிக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்க, அதையும் மீறி வெற்றி பெற்றுட்டோம். இனி மக்களுக்கான பணியை செய்யற 50 வருஷ பணியை 5 வருஷம் செஞ்சு முடிப்பார். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்ப கேட்டாங்க, 700 கடையை மூணா 8000 கோடி சேல்ஸ் டவுன் ஆகுது. அத பினான்ஸ் செக்ரட்டரி எங்க தலைவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அப்ப எங்க தலைவர் என்ன முடிவு எடுத்தார்? மக்களோட உயிரை விட 8000 கோடி பணம் முக்கியம் அல்ல. மக்களுக்கு 1000 ரூபாய் நீங்க பேங்க்ல போடுறமே, அதோட முக்கியம்
டாஸ்மாக் உடைய மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ் பிரச்சனை. அதுதான் முதல்ல அவர் கையில் எடுத்தார். மக்களுக்கு தேவையான அந்த 1000 ரூபாய்ங்கிறது கடமை, அண்ணன் கொடுக்கிற கடமை. அதே நேரத்தில் டாஸ்மாக் உடைய மக்களுடைய பிரச்சனை இருக்கு, அதுக்கு நான் சரி செய்யறேன்னு 700 கடையை தூக்கி போட்டாரு. 8000 கோடி இல்லைன்னாலும் பரவாயில்ல. இந்த அரசியல் நல்ல அரசியல், மக்களுக்கான அரசியல். வெறும் நல்லதோட முடிச்சிட முடியாது. ஒரு 24 மணி நேரம் சதா மக்களை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவனால தான் அப்படி யோசிக்க முடியும். அதை உருவாக்குவார் என்று சொல்லி என்னுடைய மாண்புமிகு அமைச்சரை வரவேற்று அவருக்கு நான் பேசணும்னு சொல்றேன். இந்த பயணம் மிகப்பெரிய பயணமா இருக்கும். உறுதியா இருங்க, நம்ம தான் ஜெயிப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி கான்பிடண்டா இருப்போம். நன்றி, வணக்கம்.